விருதைமுரசு நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. நம்முடைய அரங்கத்திற்கு விருதை புகழ் ஜோதிடர் பி யோக வேலுமுருகன் அவர்கள் வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார் தெரியுங்களா? இப்போ அடுத்த மாதம் மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு சனி பெயர்ச்சி நடக்கிறது. அந்த 12 ராசிகளுக்கும் அந்த சனி பெயர்ச்சினால் என்னென்ன நன்மைகள் தீமைகள் நடக்க இருக்கிறது என்பதை நமது நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. மேஷராசி அன்பர்களுக்கு 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:10 பிறகு தன்னுடைய கும்பராசியிலிருந்து மேஷராசிக்கு விரய சனியாக 12ஆம் இடத்திற்கு சனி பகவான் செல்லுகிறார். அது மேஷராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக அமையும் என்பதற்கு வாய்ப்பு கம்மி. 12ஆம் இடத்தில் நோக்கி செல்வதற்காக வியாபாரம், விவசாயம், அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. தீய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிகவும் மிகவும் நன்று. உடல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்வது மிகவும் சிறப்பு. எடுத்தோடனே வியாபாரம் சரியிருக்காதுன்ட்டீங்க. அவங்க எந்த ராசி கூட தான் வியாபாரம் பண்ணலாம்? மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் ஏற்ற இறக்கம் இருக்கும். எந்த ராசி கூட சேர்ந்தால் அவங்க சரியாக இருக்கும்? அவங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுடன் தொடர்பு கொண்டால் நன்மை தரும். இப்போ இந்த சனி பெயர்ச்சி அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? மேஷராசி அன்பர்களுக்கு பெரிய சனி என்பதாக தொடங்குகிறது. விரைய செலவுகளை குறைத்து கொள்வது நன்று. குறைக்கணும் எப்படி ஈக்குவல் பண்ணலாம்? யோசித்து செய்வது. இது தேவை, இது தேவையற்றது அப்படின்னு பிரிச்சுக்கணும் ஐயா. அதில் ஆமாம். ரெண்டாவது, எந்த ஒரு விஷயத்திலும் யோசிக்காமல் செய்வது. வியாபாரத்தை திடீர்னு மாற்றுவது அல்லது தொழிலை அவசரப்பட்டு விரிவுபடுத்துவது. இப்போ இந்த சனி பெயர்ச்சி அவங்களுக்கு விரைவு செலவினத்தை உண்டாக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்க. அவங்க இந்த சனி பெயர்ச்சி அவங்களுடைய திருமண யோகம் எப்படி இருக்கும்? படிப்பு திருமண யோகம் இது வரைக்கும் தடைப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பாக விரைய சனியில் செய்து கொள்ளலாம். படிப்பு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பு, சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். சிலருக்கு உள்நாட்டிலிருந்து தடைப்பட்ட படிப்பு ஏதாவது அரியர் இருந்தால் அதை எழுதி பாஸ் பண்ணி கொள்ளலாம். இளம் வயது குழந்தைகளுக்கு சிறு சிறு விபத்துக்கள் இருக்கும். மற்றபடி கல்வி மந்தமாக இருக்கும். சிறப்பாக வெற்றி பெறுவார்கள் மேஷராசி அன்பர்கள். இந்த விரைய சனி அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்குமா? எப்படி உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். பெருசாக ஒன்றும் செலவு வராது. அப்படி ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது. அதாவது என்னென்னா, நல்லவருடைய சேர்க்கையை தேர்ந்தெடுத்தால் செலவுகள் கம்மியாகும். யாரையும் நம்பி தொழிலை விரிவுபடுத்துதல், கூட்டணி செய்து வைத்து கொள்வது, அது குறைத்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு ஆசிரியர் இடத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, மதிப்பெண் அனைத்தும் கிடைக்கும். ஆனால் கல்வி மந்தமாக இருக்கும். அதிக மதிப்பெண் பெறுவதற்கு ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டும். அவங்க அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் கடுமையாக உழைத்து வெற்றி பெற வேண்டும். கடுமையாக உழைச்சாலும் ஜெயிக்க முடியும். ஆமாங்க. சரிங்க. இது அவங்களுக்கு என்ன பரிகார ஸ்தலத்துக்கு போகலாம்? பரிகாரம் என்பது மேஷராசி அசுவனிக்கு கீழ்பெரும்பள்ளம் கேது பகவானை வழிபாடு செய்வது. பரணி நட்சத்திரத்துக்கு பரிகார கோயில் என்றால் திருவலங்காட்டில் உள்ள ஈசனை வழிபட்டு செய்வது நன்று. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்து வருவது நன்று. ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பாகவும் ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாகவும் விநாயகர் பெருமானை கைத்தொழுது தொடங்கினால் மிகவும் சிறப்பாக நடைபெறும். தொந்தரவுகள் குறையும். இந்த விரைய சனி எத்தனை 2 வருஷம் இருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாக 2.5 ஆண்டு காலம் இருக்கிறது. அதில் இடையில் குரு பயிற்சி மாறுகிறது. 1/6/2026 குரு பயிற்சி. 11ஆவது மாதம் ராகு கேது பயிற்சி ஆகிறது. அதில் சில மாற்றங்கள் வரும். இப்போ இந்த குரு பயிற்சிக்கெல்லாம் அவங்களுக்கு விரைய சனி கொஞ்சம் சாதகமாக இருக்குமா? மேஷராசிக்கு 4ஆம் இடத்திற்கு செல்கிறது. 4ஆம் இடத்திற்கு செய்தால் சில பேருக்கு தன்னுடைய தொழிலை இடமாற்றம் செய்து கொள்வது. எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்கும் விரைய சனியில் மேஷராசிக்கு? அதிகமான பாதிப்பு என்பது திசாபுத்தியை பொறுத்து தான் சொல்ல வேண்டும். திசாபுத்தியை பொறுத்து. ஏன்னா இப்போ மேஷராசியில் சுக்கிர திசை ஒன்றா ஒன்றும் பாதிக்காது, குரு திசை ஒன்றா பாதிக்காது. சூரிய திசை, நீச்சம் பெற்ற திசைகள் வந்தால் பாதிப்பு உண்டாகும். இப்போ இந்த விரையசனை இந்த சொந்த இடத்துல இருப்பாங்களா, பிரச்சனை வருமா? எப்படி? மேஷராசிக்காரர்கள் தொழிலை மாற்றிக்கொள்வது நல்லது.
அவரவர் தொழில்களை எப்படி செய்து கொண்டிருந்தோமோ அது மாதிரியே செய்வது மிகவும் சிறப்பு. எந்த மாதிரியான தொழில் அவங்க செய்யலாம்? மேஷராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் செவ்வாயுடைய ஆதிக்கம் இருப்பதினால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், டிரைவிங், அடுத்தது வண்டி வாகனம் வைத்து செய்து கொள்வது, டிராவல்ஸு செய்வது, வியாபாரத்துறை செய்வது, அது மாதிரியான தொழில்கள் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். இந்த 2 ஆண்டு காலம் கடுமையாக உழைக்கணும் அவ்வளோதான். கடுமையாக உழைக்கணும். ரெண்டாவது, நரம்பு பிரச்சனை, தூக்கம் குறையும். அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த விரயசனை வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அவங்களுக்கு? பெரிய பாதிப்புலாம் இல்லை. பாதிப்பு என்பது நம்மளாக உருவாக்கி கொள்வது தான். அதனால் எதையும் நம்ம ஒரு முறைக்கு பல முறை யோசித்து, தன்னுடைய துணைவியார் இடத்தில் அதிகமாக சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கணவன் மனைவியுள்ள ஒற்றுமை குறையும். அப்பொழுது நாம் யோசித்து அதை பின்பற்ற வேண்டும். குழந்தைகளை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. வெளிநாடு செல்லும்போது நண்பர்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நன்று. அரசியல் கடுமையாக போராடி ஜெயிக்கலாம். அரசியலில் பெரும்பாலும் சிலருக்கு அவ்வளவு பதவி உயர்வு அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ இந்த மேசராசிக்கான ஏதாவது சீட்டு கிடைக்குமா? சீட்டெல்லாம் கிடைக்கும். ஆனால் போராடி தான் ஜெயிக்கணும். வெற்றி பெறுவதற்கு அரசியலில் ரொம்ப போராட்டம் பண்ணி தான் ஜெயிக்கணும். மேஷராசி அன்பர்களுக்கு விவசாயத்துறை சுமாராக இருக்கும். வியாபாரத்துக்காக நிறையா செலவு பண்ணுவது, லாபம் இருக்காது. நண்பர்கள் சிலர், அதாவது தீய நண்பர்கள்னால் சில பேர் கூடா பழக்கம் கேடா நட்புங்கிற மாதிரி தேவையற்ற நண்பர்கள், புதியாக சேரக்கூடிய நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வது சீக்கிரட்டாக செய்வது மிகவும் நன்று. அதுதான் அவர்களுக்கு சிறப்பானது மேஷராசி அன்பர்களுக்கு. அதனால் சீக்கிரட்டை வெளியே கொண்டு வந்தால் சிக்கல்கள் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும். அது மாதிரி உள்ளது. எப்பொழுதும் தன்னுடைய மேஷராசிக்காரர்கள் ஆன்மீகம் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய நண்பர்கள். ஆன்மீகத்தில் அடிக்கடி பயணங்கள் செய்வது, ஆலயம் தரிசனம் செய்வது சால சிறந்தது. மற்றும் தன்னுடைய தொழில்களை மிகவும் கவனமாக யார் இடத்திலும் ஒப்படைக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளை கண் பார்வையில் வைத்திருந்தால் கல்வி செல்வம் நன்றாக படிப்பார்கள், நல்ல மார்க் வாங்குவார்கள். இப்போ இந்த விரயசனை வந்து அவங்க சும்மா டச் பண்ண அவ்வளோதான், பெரிய பாதிப்பு உயிர் டச் பண்ணிட்டு போகிற அவ்வளோதான். விவேகங்களை பொறுத்து இருக்கு. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க மேசராசி? பொதுவாக மேசராசிகள் நல்ல சிறப்பானவர்கள், திறமைசாலி, பலசாலி, தைரியசாலி, ஆன்மீகவாதி. எந்த சாலையாக இருந்தாலும் இந்த 2 ஆண்டுகள் அடிக்க தான் வாசிக்கும். ஆமாம், அப்படியா இருந்தாலும் அந்த 9 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை அது இது செய்யும். ஆமாம், இப்போ வந்து நட்பு வட்டாரத்தை ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். நட்பு என்ன செய்ய போகிறாங்க? நட்பு என்ன செய்கிறாங்கன்னா செலவில் விடுவாங்க. கூடா நட்பு கேடா நட்புன்னா என்ன? அது நல்லவர்களோட கூடனா நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். சிலர் திடீர்னு செலவு, எனக்கு பணம் கொடு, ஜாமீன் போடு, அல்லது ஏதாவது ஒரு பார்ட்டி வை, அப்படி இப்படிலாம் செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த கோர்ட்டு கேஸ்லாம் எப்படி இருக்கும் மேசராசி? கோர்ட்டு கேஸ் எல்லாம் சுமாராக தான். அப்படின்னா வாய்தாக்கள் ஒத்தி வைக்கப்படும். எதிர்பார்த்ததுலாம் கிடைக்காது. எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு தள்ளி போகும். 2027 எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆமாம், அடுத்தது குரு 5க்கு போவார், ஆகாத காரியம் ஆகும். 2வது மேஷராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக ஓரிரு குழந்தைகள் இருந்தவர்களுக்கு 2வது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது பழைய வீட்டை புதுப்பித்தல், சொத்து வாங்குதல், தொழில் தொடங்குவது என்பது யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் மேஷராசி அன்பர்கள். ஆமாம், சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. மேஷராசி பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. விருதை முரசு நேயர்களை இப்போ ஐயா சொன்னதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அவரோட செல் நம்பர் அதில் இருக்கும். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.